வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலர்களை ஈடுபடுத்தும் நோக்கில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆப்தமித்ரா என்கின்ற பேரிடர் கால நண்பன் என்னும் அமைப்பின் மூலம் 500 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பேரிடர் காலத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இவர்கள் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளில் பயன்படுத்துவதற்கு தேவையான 15 உபகரணங்கள் கொண்ட பைகளை 500 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி 215 நபர்களுக்கும், காரைக்காலில் 100 நபர்களுக்கும், ஏனாமில் 50 நபர்களுக்கும், மாஹேவில் 135 நபர்களுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், ராமலிங்கம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் இந்நிகழ்வின் பொழுது உடனிருந்தனர். அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் புதுவை மாநில தலைவர் அன்பரசு தலைமையிலும் தேசிய தலைவர் டாக்டர் ஹென்றி சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் கலந்தாலோசித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், நேரு, ஜான்குமார், பேராசிரியர் ராமதாஸ், முன்னாள் MLA ஓம்சக்தி சேகர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். மண்ணாடிப்பட்டு தொகுதி வாதானூர் கிராமத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி மற்றும் பாஜக பிரமுகர்கள் குணா, கார்த்திக் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் செப்டம்பர் 10ஆம் தேதியன்று சர்வதேச தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை வளாகத்திலிருந்து தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி காலை 9 மணியளவில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவ்வேல், துணை இயக்குநர் ரகுநாத், மருத்துவ உள்ளிருப்பு அதிகாரி சைமுனிஷா பேகம் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த பேரணியானது புதுச்சேரி முக்கிய வீதிகளை தற்கொலை தடுப்பு விதமான முழக்கங்கள் மற்றும் கையீடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா அவர்கள் பேரணி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். இதில் சபரி செவிலியர் கல்லூரி, இந்திராணி செவிலியர் கல்லூரி, மணட்ல விநாயகர் செவிலியர் கல்லூரி, ராக் செவிலியர் கல்லூரி, AG பத்மாவதி செவிலியர் கல்லூரி மற்றும் ஷென் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து காலை 10 மணியளவில் இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு கருத்தரங்கு கூடத்தில் தற்கொலை தடுப்பு சம்பந்தமான கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் செவேல், உள்ளிருப்பு அதிகாரி டாக்டர் சைமுனிஷா பேகம் மற்றும் மக்கள் தொடர்பு அதிகாரி டாக்டர் ஆத்மநாதன் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன், மனநல திட்ட அதிகாரி வரவேற்பை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் டாக்டர் மதன், மனநல மருத்துவர், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் அவர்கள் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய தொலைத்தொடர்பு மனநல திட்டம் மனநல மருத்துவர் டாக்டர் கஜலட்சுமி அவர்கள் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார்.
அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக ராஜா மனநல ஆலோசகர் நன்றி உரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள், மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். மன உளைச்சல், குடும்ப பிரச்சனை மற்றும் மது போதை பழக்கம் உள்ளவர்கள், தற்கொலை எண்ணம் உள்ளவர்கள் எந்த நேரமும் இலவச ஆலோசனை பெற கட்டணமில்லா தொலைபேசி எண் 144116 என்ற எண்ணை அழைத்து பயன்பெறலாம். காரைக்கால் அடுத்துள்ள பட்டினச்சேரி ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பால் காவடி மற்றும் அலகு காவடி நடைபெற்றது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இன்று ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு பால் காவடி மற்றும் அலகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆண்கள் மற்றும் பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் பால் காவடி மற்றும் அலகு காவடி எடுத்து வந்து ரேணுகா தேவி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இவ்விழாவில் மீனவ பஞ்சாயத்தார், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ரேணுகா தேவி அம்மனை வணங்கி தரிசனம் செய்தனர். மேலும் சிலர் வயிற்றில் மாவு விளக்கிட்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் இன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர், தர்பாரணேஸ்வர், அம்பாள், சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சன்னதியில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் நேரடியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றார். அந்த வகையில் இன்று காரைக்கால் அடுத்த கொன்னக்காவளி கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கலந்து கொண்டார். அப்பொழுது ஏராளமான பொதுமக்கள் தங்களது பகுதியில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினை, தெரு விளக்குகள் சரி செய்யவும், சாலை அமைக்கவும், இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்தனர். இதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் ஏராளமான அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகளுடன் பேரணியாக சென்றனர். ஆண்டுதோறும் செப்டம்பர் 10ஆம் தேதி உலக தற்கொலை தடுப்பு தினமாக தேசிய மனநல திட்டத்தின் சார்பில் அனுசரிக்கப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சார்பில் தற்கொலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் விக்டோர் சிமோனல் வீதியில் அமைந்துள்ள சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். அப்பொழுது பிரச்சனைகளை கண்டு அச்சமடையாமல் அதனை எதிர்கொள்ள வேண்டும், தற்கொலை பற்றிய மௌனத்தை உடைக்க வேண்டும், தற்கொலை ஒரு தீர்வல்ல உள்ளிட்ட தற்கொலைக்கு எதிராக பல வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும் முகத்தில் தற்கொலைக்கு எதிராக அடங்கிய வாசகங்களை ஓவியமாக வரைந்து கொண்டும் சென்றனர். முன்னதாக இப்பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு மத்திய அரசின் புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பேராசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அரசு சொசைட்டி கல்லூரி கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் ராம்குமார், புதுச்சேரியில் கடந்த 40 வருடங்களாக 6 சொசைட்டி கல்லூரிகள் இயங்கி வருகின்றது. இந்த கல்லூரியில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத ஊழியர்கள், 20,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 2004ஆம் ஆண்டிற்கு முன்பு பணிக்கு அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல் 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு பணிக்கு அமர்த்தப்பட்ட மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தாமல் பங்களிப்பு பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தி வருகின்றது. இதனால் ஊழியர்கள் பணி ஓய்வு பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத சூழலை உருவாக்கியுள்ளதுடன்
ஊழியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு போதுமான ஓய்வூதியம் கிடைக்கப்பெறாத நிலை உருவாகியுள்ளது என்று குற்றம் சாட்டினார். எனவே மத்திய அரசு அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் மற்றும் முனிசிபாலிட்டி ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது போல் சொசைட்டி கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனை வலியுறுத்தி முதலமைச்சர், தலைமை செயலர் மற்றும் துறை இயக்குநர்களை சந்தித்து மனு அளிப்பது வருகின்ற 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இதன்படி கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் 31 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாட்டை சரி செய்து மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், முடக்கப்பட்ட ஒப்படைப்பு விடுப்பு ஊதியத்தை மீண்டும் வழங்கிட வேண்டும், ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற தகுதி தேர்வு என்பதை தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவாக அறிவித்து தகுதி தேர்வு சார்பான நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடித்து பணிமூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும், இன்னும் எழுத்து திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் உள்ளிட்டு 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் கடலூர் அண்ணா விளையாட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் இன்று துவங்கியது. போட்டியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் வரும் 24ஆம் தேதி வரை போட்டி நடைபெறுகின்றது. இதில் பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள், அரசு பணியாளர்கள் மற்றும் பொது பிரிவினர் என 22,082 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 3000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1000 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மேலும் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள அழைத்து செல்லப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.